நாம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 12 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆஃபீஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ரீசன். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். அறிவு, இந்த ரீசன் என்பது ப்ரீவியஸ் சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக அது நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் கட்டி ஆளும் ஒரு தலைவனாக இருக்க முடியாது. எது உண்மையிலேயே அப்படி இருக்கின்றது என்றால் நம்முடைய சைக்கிக் பீயிங் தான். அறிவு என்பது கிடையாது. அதற்கு மேலாக இருப்பதுதான் இந்த சைத்திய புருஷன், சோல் என்பது. சோ மனிதனுடைய இன்டெலெக்ட் என்பது இந்த டிவைன் சக்தி, டிவைன் நாலேஜ், வேலை செய்வதற்கான பல்வேறு சாதனங்களில் ஒன்று. அதுதான் ஒன்று முக்கியமாக அறிந்து கொள்ளணும். இந்த டிவைன் நாலேஜ் டிவைன் ஃபோர்ஸ் நாலேஜ் அண்ட் ஃபோர்ஸ் ரெண்டுமே வெவ்வேறு சாதனங்களின் மூலம் நம்முள் வேலை செய்கின்றன. அதுல ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் அதுதான் இன்டெலிஜென்ஸ் என்பது. ஸோ இன்டெலிஜென்ஸ் தான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுதுங்கிறது இட் இஸ் நாட் ட்ரூ. அந்த உண்மையை தான் நம்ம போன சாப்டர்ல இறுதியாக பகவான் கூறியிருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப எதுக்கு மனிதனுக்கு இன்டெலிஜென்ஸ், அறிவு என்பது வழங்கப்பட்டுள்ளது இயற்கையினால் என்றால், அது ஒரு இடைப்பட்ட அமைப்பு. இடைப்பட்ட அமைப்பாக இருப்பதனால் அது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய ஒரு தலைமை ஏற்று நடக்கும் அமைப்பு என்று நாம் கூற முடியாது. அது ஒரு இன்டர்மீடியரி தான், ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான். நம்முடைய ஜீவனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அது தலைமை ஏற்று நடத்துவது இல்லை. அதுதான் உண்மை. அதனால்தான் நம்ம அறிவை கொண்டு நம்மால ஒரு அப்பழுக்கற்ற ஒரு விதியை நம்முடைய செயல்பாடுகளில் நிறுவ முடியாது. அறிவு ஒரு பெர்ஃபெக்ட் லா, அதை நம்மளுடைய செயல்பாடுகளில் உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு இன்டர்மீடியரி அமைப்பு தான். அதனால்தான் மனிதன் அமைக்கக்கூடிய எல்லா விதிகளும் பார்த்தோம் அப்படின்னா பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அது ஒரு டெம்பரரி அமைப்பு தான். எதுக்காக டெம்பரரி அமைப்பு என்று பகவான் கூறுகின்றார் என்றால், நம்ம ஒரு ஹையர் பர்ஃபெக்ஷனுக்கு போகணும். ஒரு லோவர் பர்ஃபெக்ஷன்ல இருந்து ஹையர் பர்ஃபெக்ஷனுக்கு போறதுக்காக இடைப்பட்ட நிலையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த இன்டெலிஜென்ஸ், மனிதனுடைய அறிவு என்பது. அதனால்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மீண்டும் மீண்டும் அவருடைய எண்ணற்ற படைப்புகள்ல என்ன கூறுகின்றார் என்றால், எல்லாத்திலும் இதே கருத்து தான் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கின்றன. என்ன அப்படின்னா, இன்டெலெக்சுவல் மேன், ரேஷனல் மேன் அப்படிங்கிறது மனித குலத்துல ஒரு இறுதியான அமைப்பு கிடையாது, உயர்வான அமைப்பும் கிடையாது. திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் ஐடியல் ஆஃப் மேன்ஹுட். அதே போல ரேஷனல் சொசைட்டி, அறிவை சார்ந்து செயல்படும் சமுதாயம் என்பது கூட மனித வாழ்வினுடைய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பு என்றும் கூற முடியாது. nor would the rational society be the highest expression of the possibilities of human life அப்படிங்கிறார். அதனால எது நம்ம டாமினேட் பண்ணுது அப்படின்னா, மறைமுகத்துல பின்னால் இருந்து அனைத்தையுமே எது இயக்குகின்றது என்றால் த ஸ்பிரிட் இன் மேன், நம்முடைய சோல், சைக்கிக் பீயிங். அதுதான் பின்னால் இருந்து நம்மளுடைய அனைத்து
வளர்ச்சியினுடைய அனைத்து நிலைகளிலும் பின்னால் இருந்து அதுதான் நம்மை இயக்குகின்றது. அது வந்து மிகவும் ஆழமானது. அளவிலும் தரத்திலும் பெரியது அறிவை விட. அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மை வேறு ஒரு பூரணத்துவத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது மறைமுகமாக. அந்த ஒரு செயல்பாட்டை வந்து நம்முடைய ஹியூமன் ரீசன் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ ஹையர் பெர்ஃபெக்ஷன். அத வந்து ரீசன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நாம் அது அந்த எல்லைக்குள்ளேயே இருந்து விட முடியாது. ரீசன் கேனாட் கர்டைல் த மூவ்மெண்ட் ஆஃப் த சைக்கிக் பீயிங். என்ன த மூவ்மெண்ட் ஆஃப் சைக்கிக் பீயிங் எதை நோக்கி நம்ம எடுத்துச் செல்கின்றது? டுவர்ட்ஸ் கிரேட்டர் பெர்ஃபெக்ஷன். ஸோ இன்டெலெக்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்க முடியாது. இந்த கருத்தை போன தடவை பார்த்தோம். அப்புறம் அடுத்த இன்னொரு கருத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் இது என்ன செய்கின்றது? நம்மை ஒரு கிரேட்டர் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அதற்கு அழைத்து செல்கின்றது. அப்புறம் வந்து ஆ நம்முடைய உயர்வான, தூய்மையான பகுதிகளை அறிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கின்றது. அறிவு என்பது உதவி செய்கின்றது. அறிவு வந்து அதுக்காக பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இயற்கையில பரிணாமத்துல எல்லாத்துக்கும் ஒரு பங்கு உண்டு. ஸோ அறிவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அறிவு என்ன செய்கின்றது? நம்முடைய அது உயர்வான, தூய்மையான பகுதிகளை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கின்றது. சாத்தியக்கூறுகளை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கின்றது. நம்மை தாண்டி, நம்முடைய குறுகிய எல்லையை தாண்டி பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனையும் வந்து அவனுடைய மனிதன் குறுகிய எல்லையை தாண்டி பார் பார்ப்பதற்கும், ஒரு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி புரிவதற்கும் இந்த அறிவு என்பது வேலை செய்கின்றது. அப்புறம் மனிதனுடைய எஸ்தெட்டிக் ஆக்டிவிட்டீஸ், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்கள், ஹெடனிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ், மகிழ்வு தரக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் இந்த செயல்பாடுகளில் மனிதன் ஈடுபடுகின்றான். அதை எல்லாத்தையும் வந்து அறிவு என்ன செய்கின்றது? தூய்மைப்படுத்துகின்றது. அதெல்லாம் தரிகட்டு போகாமல் அறிவு தூய்மைப்படுத்துகின்றது. அதுல எல்லாம் வந்து ஒரு தார்மீக நெறியை, ஒழுங்கை கொண்டு வருகின்றது. அதே போல நம்மளுடைய எத்திக்கல் தார்மீக சங்கல்பத்திற்கு அது வந்து என்ன செய்கின்றது? அதுல வந்து ஒரு அழகுணர்ச்சியை அது புகுத்துகின்றது. அது வரட்டுத்தனமாக இல்லாம ஒரு அழகுணர்ச்சியை கொண்டு உள்ள மாதிரி அது செயல்பட வைக்கின்றது. இதன் மூலமாக என்ன செய்கின்றது? மனிதனுடைய ஒரு நடைமுறை செயல்பாட்டை வந்து ஒரு உயர்நிலைக்கு மனிதனுடைய அறிவு வந்து என்பது உணர்த்துகின்றது. இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதன் வந்து ஒரு உயர்நிலையில் செயல்படுவதற்கு இதனால் உதவி செய்யப்படுகின்றான். அறிவு என்பது அவனுக்கு துணை போகின்றது. ஆனா என்ன செய்கின்றது? அறிவு என்பது என்ன செய்கின்றது? இந்த அ அதே சமயம் என்ன செய்கின்றது? விதிகளை அது தீர்மானிக்கின்றது. விதிகளை அத அமல்படுத்துகின்றது, தீர்மானிக்கின்றது, அமைப்புகளை உருவாக்குகின்றது. இட் ப்ரொவைட்ஸ் சிஸ்டம்ஸ். இதன் மூலமாக மனிதன் வந்து ஒரு தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்ட பாதையில் நடந்து செல்வதற்கு இந்த விதிகள் உதவி புரிகின்றன. இந்த விதிகள்லாம் செயற்கையாக அமைக்கப்பட்டாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை, செட்டில்டு பாத், இதில் நடந்து செல்வதற்கு இந்த விதிகள் மனிதனுக்கு உதவி புரிகின்றன. ஆனா அந்த அறிவு என்ன செய்கின்றது? இதை பின்னால் நோக்கி பார்க்கின்றது. தான் நிர்ணயித்த விதிகளையே அது பரிசீலனை சீர்தூக்கி பார்க்கின்றது. பின்னால் சீர்தூக்கி பார்க்கின்றது. பார்க்கும்பொழுது என்ன அறிகின்றது? எந்த விதிகளை அது தீர்மானித்ததோ அதுவே ஒரு தடைகளாக இருப்பதாக அது அறிகின்றது. வாழ்வை அது முடங்கச் செய்கின்றது என்கின்ற உண்மையையும் அது அறிந்து கொள்கின்றது. வாழ்வை வந்து முடங்கச் செய்யும்போது என்ன நடைபெறும்? ஒரு அப்ரஷன் இருக்கும். ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு முடங்குதல் என்பது இருக்கும்.
அதனாலதான் அந்த அப்ரஷன் வந்தாலே என்ன நடக்கும்? சமுதாயத்தில், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாமே அதற்கு எதிராக ஒரு கிளர்ச்சி புரியும். அமைக்கப்பட்ட விதிகள், சிஸ்டம்ஸ், அமைப்புகளையே இது சரியா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துரும். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும். இதுல குழப்பம், ஒரு தெளிவற்ற தன்மை, நிச்சயமற்ற தன்மை எல்லாம் உருவாகும். அதே சமயம் என்ன செய்யும்? அறிவு என்ன செய்யும்? புதிய இயக்கங்களை உருவாக்கும். தன்னுடைய கற்பனையின் மூலமும், தொலைநோக்கு பார்வையின் மூலமாகவும், சுய அறிவின் மூலமாகவும் புதிய இயக்கங்களை உருவாக்கும். அதன் மூலமாக தான் ஏற்கனவே நிர்ணயித்த அமைப்புகளை அது உருமாற்றம் செய்யும். புதிய புதிய பரிசோதனைகளை அது செய்து கொண்டே இருக்கும். இதுதான் அறிவினுடைய வேலையாக இருக்கின்றது காலம் தொட்டு. என்ன செய்கின்றது அறிவு? ஒரு இரட்டை வேலைகளை செய்கின்றது அப்படிங்கிறார். டபுள் ஆக்ஷன். டபுள் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்றை தீர்மானிப்பது, விதிகளை தீர்மானிப்பது, அந்த தீர்மானித்த விதிகளை சமுதாயத்தின் மீதும் மனிதர்களின் மீதும் அது செயல்படுத்துவது. அப்புறம் தானே தான் தீர்மானித்த விதிகளை சீர்தூக்கி பார்ப்பது, பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வது. ஒரு விதிகளை தீர்மானித்து அந்த விதிகளில் இருந்தே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றையும் சமுதாயத்தையும் மனிதனையும் விடுவிப்பது. அதாவது ஒன்றை தீர்மானிப்பதும் பின்பு அதை மாற்றுவதும், இது மாதிரி மாறி மாறிதான் அறிவு வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு ரூல், ஒரு விதியை அது தீர்மானிக்கின்றது, ஒரு ரூல் அண்ட் ஆர்டர். அப்புறம் தீர்மானிக்கப்பட்ட அந்த விதி, ரூல் அண்ட் ஆர்டர்ல இருந்து என்ன செய்கின்றது? விடுவிக்கின்றது. தீர்மானிப்பது, விடுவிப்பது, பிக்சிங் அண்ட் லிபரேட்டிங். இதுதான் மாறி மாறி டபுள் ஆக்ஷன் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். அறிவு ஒரே மாதிரி செயல்படாது. ஒன்றை தீர்மானிக்கும், அப்புறம் தீர்மானித்த ஒன்றையே அது அதிலிருந்து விடுபட்டு வேற ஒன்றை அமைக்கும். நம்மளுடைய அரசியல் அமைப்புகள், பொருளாதார திட்டங்கள், சமுதாய விதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலம் தொட்டு மாறிக்கொண்டே வருகின்றன. ஈவன் ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கொண்டாலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம அறிவை கொண்டு தீர்மானித்த விதிகள், இந்த ஒழுங்கை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்காது. இப்ப மாறிதான் இருக்கும். ஏன்னா அறிவு அப்படிதான் வேலை செய்யும். ஏன் அறிவு இது மாதிரி வேலை செய்யணும்? ஒரே மாதிரி இருக்கலாமே, ஏன் இது மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இயற்கையில ஒரு காரணம் இருக்கு. இது மூலமாக தீர்மானிப்பதும் தீர்மானித்ததை மாற்றுவதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், மனித குலத்தின் வளர்ச்சி இதனால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். Fixing a rule and order and liberating from rule and order, a progress of the race is assured. However uncertain it may seem to be அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு நிச்சயத்தன்மை இல்லாததாக மேம்போக்குல காணப்பட்டாலும், இது மூலமாகத்தான் நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறோம் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் உண்மை. நம்ம மாற்றங்கள் தான் இன்னைக்கு லைஃப்ல நிதர்சனம். இந்த பிரபஞ்சத்துல மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இந்த கணத்துல எப்படி இருக்கோ அடுத்த கணத்துல அப்படி இருக்காது அப்படிங்கிறார். அப்படி இருக்காது அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஏன்னா அவ்வாறுதான் அந்த சிருஷ்டி வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. ஒரே மாதிரி இருக்காது. அதனால அறிவும் என்ன செய்கின்றது? அது மாதிரிதான் வேலை செய்யுது. ஏன்னா அறிவும் அது இயற்கையினுடைய நிதிக்கு, பிரபஞ்ச இயற்கையினுடைய நிதிக்கு உட்பட்டுதான் அறிவும் வேலை செய்கின்றது. அதனால இப்படிதான் மாறி மாறி அறிவு வேலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பகவான் இங்க கூறுகின்றார். பேராகிராஃப். The Human Cycle, Chapter 12, The Office and Limitations of the Reason, Paragraph 3. But the action of the intelligence is not only turned downward and outward upon our subjective and external life. To understand it and determine the law and order of its present movement and its future potentialities, it has also an upward and inward eye and a more luminous functioning by which it accepts divinations from the hidden eternities.
It is opened in this power of vision to a truth above it, from which it derives, however imperfectly, and as from behind a veil, an indirect knowledge of the universal principles of our existence and its possibilities. It receives and turns what it can seize of them into intellectual forms, and these provide us with large governing ideas by which our efforts can be shaped and around which they can be concentrated or massed. It defines the ideals which we seek to accomplish. It provides us with the great ideas that are forces, ED's forces, ideas which in their own strength impose themselves upon our life and compel it into their molds. Thank you, sir. Salient points. The action of the intelligence is not only turned downward and upward upon our subjective and external life. It has also an upward and inward eye, and by its luminous functioning, it accepts inspiration from the divine source within. Intelligence in this power of vision is open to a truth above it and derives from it. It also derives from behind a veil an indirect knowledge of the universal principles of our existence. It turns these knowledge into intellectual forms. They are turned into governing ideas by which our efforts can be shaped. It defines the ideals which we seek to accomplish. It imposes great ideas forcefully upon our life and compels it into their molds. Thank you, sir. இந்த இன்டெலிஜென்ஸ் மனிதனுடைய அறிவு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ஆக்சுவல் சோர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். அறிவை சார்ந்து செயல்படும் மனிதன் அப்படின்னு சொல்றோம். அல்டிமேட்டா அதனுடைய சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஏன் வந்து நம்மளுடைய அறிவு ஹையஸ்ட் சோர்ஸா இருந்தது அப்படின்னா ஏன் இவ்வளவு தூரம் பிழைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். அதுலேருந்து தான் அது வந்து நம்ம லெவல்ல செயல்படும் பொழுது அது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு செயல்படுது. ஆனா அது ஏன் நம்ம கிட்ட செயல்படும் பொழுது குறைகளோட இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம அறிவு என்பது எப்படி செயல்படுது? நமக்கு உள்ளுக்குள்ள சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் இது சம்பந்தமா வேலை செய்யுது. இதுதான் சப்ஜெக்டிவ். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து டீல் பண்ணுது. இத்தகைய உணர்ச்சிகளை நான் கொண்டு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இத்தகைய எண்ணங்கள் நான் உருவாக்கணும், சமுதாயம் குறித்து என்னுடைய வாழ்க்கை குறித்து எண்ணங்களை உருவாக்கணும், நான் சார்ந்திருக்கும் துறைகள் குறித்து எண்ணங்கள், இது மாதிரிலாம் நமக்குள்ளேயே உருவாக்குறோம். அதுக்கு அறிவு வேலை செய்யுது. அப்புறம் புற வாழ்க்கையினோடு நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய நாடு, சமுதாயம், எக்ஸ்டர்னல் லைஃப்ல நமக்கு தொடர்பு கொண்டுறோம். அதுக்கும் நம்ம அறிவு வந்து அதுலேருந்தும் நமக்கு வந்து அறிவு தான் நமக்கு துணையா இருக்கு. ஆனா இதுல மாத்திரம் அறிவு வந்து தன் கவனத்தை திருப்புறது கிடையாது. இதுல மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு ஒரு விதி ஒரு ஒழுங்கை வந்து நம்மளுடைய இயக்கங்கள்ல அது தீர்மானிக்கின்றது. அறிவு தீர்மானிக்கின்றது. இப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், இப்படிலாம் நம்ம ஒரு சமுதாயத்தில் அமைக்கிறோம், ஒரு 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 அமைப்பை உருவாக்கணும், ஒரு குறிப்பிட்ட வகையில நம்ம செயல்படணும். இது எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்றது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். புறவாழ்வு, அகவாழ்வு எல்லாத்துலேயும். ஆனா இது மாத்திரம் இல்லை.
அதுக்கு வந்து வேற ஒரு சோர்ஸ்லேருந்தும் வேறொரு சோர்ஸ் உடனும் அதுக்கு தொடர்பு இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றார், அப்வர்ட் அண்ட் இன்வர்ட் அப்படிங்கிறார். அப்வர்ட் என்ன அர்த்தம்? ஹையர் ரெல்ம்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் அப்வர்ட் அப்படிங்கிறார். கான்சியஸ்னஸ்ல ஹையர் ரெல்ம்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதோடய அதுக்கு தொடர்பு இருக்கு. இன்வர்ட்னா டீப் வித்இன் அவர் செல்ஸ், நம்மளுடைய சப்லிமினல் பீயிங், சைக்கிக் பீயிங், அதோடய அதுக்கு அறிவுக்கு தொடர்பு இருக்கு. இட் ஹாஸ் அன் அப்வர்ட் அண்ட் இன்வர்ட் ஐ அப்படிங்கிறார். அண்ட் அ மோர் லியூமினஸ் ஃபங்க்ஷனிங், நம்ம முதல்ல பார்த்ததெல்லாம் வந்து லியூமினஸ் ஃபங்க்ஷனிங் சொல்ல முடியாது. பிகாஸ் we are all சர்ஃபேஸில் தான் நம்மளுடைய அறிவு வேலை செய்யுது. இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து மோர் லியூமினஸா இருக்கு, ஒரு அதிக ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. பை விச் இட் அக்செப்ட்ஸ் டிவைனேஷன்ஸ் ஃப்ரம் த ஹிடன் இட்டர்னிட்டிஸ் அப்படிங்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ், இந்த இறையம்சம் நமக்குள்ளதான் இருக்குது. அதுலேருந்து அதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. டிவைனேஷன்ஸ் என்ன அர்த்தம்? டிவைன் இன்ஸ்பிரேஷன்ஸ் அது கிடைக்குது. இதுவும் கிடைக்குது அப்படிங்கிறார். இதுவும் அறிவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறார். ஸோ 2 சோர்ஸ்ல அது கிடைக்குது அறிவுக்கு. ஒன்று சப்ஜெக்டிவா நமக்குள்ளேயும் நமக்கு வெளியிலேயும், அகம் புறம். அப்புறம் ஹையர் கான்சியஸ்னஸ், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டீப்பர் கான்சியஸ்னஸ். இது 4 சைட்ல இருந்தா அறிவுக்கு வந்து இன்புட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. மேலுள்ள அந்த ஹையர் கான்சியஸ்னஸோட அது தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மேல உள்ள அந்த ஹையர் ட்ரூத்துக்கு அது வந்து திறவாக இருக்கின்றது. இட் இஸ் ஓப்பன் இன் திஸ் பவர் ஆஃப் விஷன் டு அ ட்ரூத் அபவ். அதிலிருந்து அது பெற்றுக்கொள்ளுகின்றது. ஃப்ரம் விச் இட் டிரைவ்ஸ். அது வந்து சரியா கூட பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அதுல குறைகள் இருக்கலாம், ஹவெவர் இம்பர்ஃபெக்ட்லி. அதே போல நமக்கு உள்ள திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், அதிலிருந்தும் அது பெற்றுக்கொள்கின்றது. as from behind a veil, an indirect knowledge of the universal principles of our existence and its possibilities அப்படிங்கிறார். எப்படி பெற்றுக்கொள்கின்றது? அதிலிருந்து டைரக்ட் நாலேஜ் இல்லை, இன்டைரக்ட் நாலேஜ் தான் பெற்றுக்கொள்கின்றது. ஏன் டைரக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா, உள்ளிருந்து தகவல் கிடைச்சாலும் எந்த கருவிகளின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியாக தான் பெற்றுக்கொள்கின்றோம். அதனால தான் வந்து இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். டைரக்ட் நாலேஜ்னா டைரக்ட் ஐடென்டிட்டி பை கான்சியஸ்னஸ், அது இல்லை. இன்டைரக்டா தான் நம்ம உள்ளேருந்து தகவல் கிடைச்சாலும் அது இன்டைரக்ட் நாலேஜாக தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. an indirect knowledge of the universal principles of our existence. பிரபஞ்சம் சார்ந்த விதிகள், நம்மளுடைய வாழ்வினுடைய பிரபஞ்சம் சார்ந்த விதிகள் குறித்து ஒரு இன்டைரக்ட் நாலேஜ் நமக்கு கிடைக்குது. இந்த சோர்ஸ் மூலமான கிடைக்குது அப்படிங்கிறார். அதனுடைய சாத்தியக்கூறுகள் எல்லாமே கிடைக்குது. இதுதான் உண்மை. ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய ஹையஸ்ட் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு எல்லாம் வருது. ஆனா வந்து இங்க நம்ம எப்படி அந்த எந்த ஒரு அதற்கு என்ன ஒரு ஃபார்ம்ல நம்ம கிரியேட் பண்றோங்கிறதுல தான் இப்ப ப்ராப்ளம் இருக்கு. எப்படி கிரியேட் பண்றோம்? நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாமலே நம்ம இதெல்லாம் பண்றோம். அறிவு என்ன செய்கின்றது? இட் ரிசீவ்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வாட் இட் கேன் சீஸ் ஆஃப் தெம் இன்டு இன்டெலெக்சுவல் ஃபார்ம்ஸ். அறிவு சார்ந்த வடிவங்களாக அது அதை மாற்றுகின்றது. எல்லாத்தையும் அறிவு என்கின்ற எல்லைக்கு உட்படுத்தி அதை சார்ந்த வடிவங்களாக அது மாற்றுகின்றது. அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து எண்ணங்கள் உருவாகுகின்றன. அதன்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. இதை சென்டர் பண்ணி தான் நம்ம எல்லாமே வாழ்வினுடைய செயல்பாடுகள் எல்லாமே, சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த அவ்வாறு அறிவு சார்ந்த வடிவங்களை கொண்ட எண்ணங்கள், அதை சுற்றிதான் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. மேலும் என்ன செய்கின்றது? எந்தெந்த லட்சியத்துக்காக மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அதுதான் தீர்மானிக்கின்றது. இட் டிஃபைன்ஸ் த ஐடியல்ஸ் விச் வி சீக் டு அகாம்ப்ளிஷ். எல்லாமே அந்த அறிவு எண்ணங்கள் எல்லாம் செய்கின்றது. இட் ப்ரொவைட்ஸ் us with the great ideas that are forces.
அதாவது என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் மாத்திரம் கிடையாது. எண்ணங்கள் வந்து சக்தியை கொண்டதாக இருக்கின்றன. எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் அப்படிங்கிற நிலையில மாத்திரம் நமக்கு வந்து வருவதில்லை. எண்ணங்கள், எண்ணங்களினுடைய எண்ணங்களை செயல்படுத்தும் சக்திகள், இது ரெண்டும் ஒண்ணா தான் வருது. ஏன் அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் அப்படி. சச்சிதானந்தத்துல எப்படி இருக்கு? சித் சக்தியா தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸா தான் இருக்கு. அதனால நம்மகிட்ட டைல்யூட் ஆகி வந்தாலும், கீழே இறங்கி டைல்யூட் ஆகி வந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. இட் ப்ரொவைட்ஸ் us with a great force, great ideas that are forces அப்படிங்கிறார். Ideas which in their own strength impose themselves upon our life and compel it into their molds. ஐடியாஸ்க்கு வந்து எண்ணங்களுக்கு வந்து வலிமையானது. அதனால தான் சொல்றாங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 வலிமையானது. மதர் அண்ட் ஷியோர் மீதோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எண்ணங்கள் தானே, சும்மா விளையாட்டுக்கு திங்க் பண்ண இந்த மென்டலா நம்ம விளையாடுறது, சில எண்ணங்களை வந்து ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்றது. நல்ல விஷயங்களா இருந்தா பரவாயில்ல, தீய விஷயங்களை நம்ம வந்து கற்பனை செய்யறது, நம்மளுடைய இயல்புக்கு ஒவ்வாத காரியத்தை நினைத்து பார்ப்பது, இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு மதர் சொல்றாங்க. அப்புறம் தீய எண்ணங்களை மனதிலே கொண்டு வருவது, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எண்ணங்கள் அப்படின்னாலே அது கூடவே சக்தி இருக்கு. இல்ல வெறும் எண்ணம் தானே, அது எப்படி பலிக்கும் அப்படின்னு நம்ம அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா எண்ணம் அப்படின்னு வந்தாலே அது கூட சக்தி இருக்கும். இட் ஹேஸ் அ ஃபோர்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ நம்ம மறந்துருப்போம். மதர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு தீய எண்ணத்தை நினைச்சிருப்பீங்க ஒருத்தரை பத்தி, அப்புறம் நீங்களே மறந்துருப்பீங்க. அப்புறம் அந்த எண்ணம் என்ன வரும், அது எண்ணம் வந்து அதனுடைய விளைவை ஏற்படுத்தும். விளைவை ஏற்படுத்தி உங்ககிட்ட திரும்பி வரும். அப்பதான் உங்களுக்கு புரியும் அது நீங்க தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது எண்ணங்கள் தானே நினைக்க முடியாது. எண்ணங்கள் எப்பொழுதுமே தன்னுள் செயலாற்றும் சக்தியை கொண்டவை. இந்த எண்ணங்கள் என்ன செய்யும்? which in their own strength impose themselves upon our life. வாழ்வுல வந்து அந்த எண்ணங்கள் அதனுடைய சுய சக்தியின் மூலம் நம் வாழ்வின் மீது அது வலிமையுடன் செயல்படும். அது ரொம்ப வீக்கா இருக்காது, வலிமையுடன் செயல்படும். impose themselves upon our life அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேற ஒன்றும் செய்யும். அது என்ன செய்யும் அப்படின்னா compel it into their molds அப்படிங்கிறாங்க. எண்ணங்கள் என்ன செய்யும்? நம்ம வாழ்வை அதனுடைய வார்ப்பில் அது உருமாற்றும் அப்படிங்கிறாங்க. எண்ணம் போல வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அதனுடைய மீனிங் அதுதான். வெறும் எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, அந்த எண்ணங்கள் என்ன செய்யும்? எண்ணங்களோடவே சக்தியும் இணைந்து இருப்பதனால அது என்ன செய்யும்? அதனுடைய வார்ப்பில் நம்மளுடைய வாழ்வை அது உருமாற்றும் அப்படிங்கிறார் பகவான். அதனால்தான் வந்து இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய அறிவு சார்ந்த எண்ணங்கள் செய்கின்றன. Only the forms we give these ideas are intellectual. They themselves descend from a plane of truth, of being, where knowledge and force are one. The idea and the power of self-fulfillment in the idea are inseparable. Unfortunately, when translated into the forms of our intelligence, which acts only by separating and combining analysis and synthesis, and into the effort of our life, which advances by a sort of experimental and empirical seeking, these powers become disparate and conflicting ideals, which we have all the difficulty in the world to bring into any kind of satisfactory harmony. Such are the primary principles of liberty and order, good, beauty, and truth, the ideal of power and the ideal of love, individualism and collectivism,
self-denial and self-fulfillment, and 100. Only the forms we give these ideas are intellectual. The ideas themselves descend from a plane where knowledge and force are one. The idea and the power of self fulfillment in the idea are inseparable. Unfortunately, when translated into the forms of our intelligence and into the effort of our life, these powers become disparate and conflicting ideas. Such are the primary principles of liberty and கான்ஃப்ளிக்டிங் order. ஐடியல்ஸ், கான்ஃப்ளிக்டிங் ஐடியல்ஸ். அது Oh, sorry, sir. Yes, sir. Yes, disparate and conflicting ideals. Such are the primary principles of liberty and order, good, beauty, and truth, the ideal power, and the ideal of love, individualism and collectivism, self denial and self fulfillment, and 100 others. Thank you, sir. தேங்க்யூ. எதனால வந்து நம்ம வாழ்வில் உருவாக்கக்கூடிய லட்சியங்கள்லாம் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு காணப்படுகின்றன? நம்ம எதனால பார்க்குறோம்? எல்லாமே டியூவாலிட்டிஸை பார்க்குறோம். சுதந்திரம் அப்படின்னாலே அங்கே வந்து ஒழுங்கு இல்லாமல் சமயத்தில் போயிடுது. அதே போல இந்த ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம், அந்த இடத்துல வந்து அன்பு இல்லாமல் அன்பு சக்தி வேணும், அதே சமயத்தில் அன்பு வேணும் அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையே முரண்பாடு வந்துடுது. இண்டிவிஜுவல் முக்கியமா, கலெக்டிவிட்டி முக்கியமா அப்படிங்கிறப்போ ரெண்டுக்கும் இடையில முரண்பாடு வந்துடுது. நமக்கு நம்முடைய நலன்களை நாமே மறுத்து கொள்வதா அல்லது நம்முடைய நலன்களை நாம் முழுமையாக பூர்த்தி செய்வதா? செல்ஃப் டினையல் அண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், இது மாதிரி லட்சியங்களுக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா எகைன் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சியங்களை வந்து அடுக்கி கொண்டே போகலாம். எல்லாத்துலேயும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு நம்மளுக்கு. அது ஏன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதுக்கு தான் காரணம் சொல்றாங்க. நம்ம பார்த்தோம், ஐடியாஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு வடிவங்களை தருகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம வேலை என்ன செய்யறோம்? அறிவு சார்ந்த எண்ணங்களுக்கு வடிவங்களை தருகின்றோம், அவ்வளவுதான். அதுதான் நம்ம பண்றோம். ஆனா அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஹையர் பிளேன்ல வருது. ஹையர் பிளேன் ஆஃப் ட்ரூத்லேருந்து வருது. ஹையர் பிளேன் ஆஃப் ட்ரூத்ல எப்படி இருக்கு அப்படின்னா அங்க வந்து சித் சக்தி, நாலேஜ் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் ஒன். அங்க வந்து நாலேஜ் வேற ஃபோர்ஸ் வேறங்கிறது கிடையாது. நாலேஜ் சித் சக்தி, நாலேஜ் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் ஒன். அதே போல எண்ணம், அந்த எண்ணத்தை நிறைவேற்றுதல், இது ரெண்டும் பிரிக்க முடியாத நிலையில இருக்கு. தி ஐடியா அண்ட் த பவர் ஆஃப் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் த ஐடியா ஆர் இன்செப்பரபிள். இந்த சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது. அது எந்த சோர்ஸ் அப்படின்னா சூப்பர் மைண்ட். அதுதான் பகவான் மறைமுகமாக கூறுகின்றார். சச்சிதானந்தம் இருந்தாலும் அதற்கு கீழே சூப்பர் மைண்ட் மூலமாகத்தான், அதுதான் சோர்ஸ் நமக்கு. அல்டிமேட்டா இங்க சோர்ஸ் நமக்கு சூப்பர் மைண்ட் தான், இங்க இருந்தா வருது. அப்படி இருந்தா வரும்பொழுது, அப்படி இருக்கும்பொழுது ஏன் இங்க அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது அப்படின்னா நம்மளுடைய அறிவு சார்ந்த வடிவங்களாக அது மாறும் பொழுது எல்லாமே வந்து அந்த பிரிவுபட்ட நிலையில செயல்படுகின்றன. which acts only by a separating and combining analysis. நம்ம எப்படி அந்த செயல்படுறோம் அப்படின்னா எந்த ப்ராசஸ்ல நம்ம அறிவு எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துகின்றது என்றால் செப்பரேட்டிங் அண்ட் கம்பைனிங் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ். 3 விஷயம் பிரிக்கின்றது, அப்புறம் சேர்த்து ஒன்றை பரிசோதனை செய்கின்றது, அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கின்றது. செப்பரேட்டிங் அண்ட் கம்பைனிங் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ்.
இப்படிதான் நம்மளுடைய அந்த அறிவு சார்ந்த வடிவங்கள் வந்து வேலை செய்கின்றன. அப்புறம் நம்மளுடைய வாழ்வில் இந்த எண்ணங்களை கொண்டு எப்படி செயல்படுகின்றோம் என்றால், எல்லாமே வந்து ஒரு பரீட்சார்த்தமான முறையில் தான் செயல்படுகின்றோம். தற்கால நடைமுறைக்கு எப்படி என்ன தேவையோ அதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்படுகின்றோம். ஸோ நம்மளுடைய அறிவு வந்து இந்த சோர்ஸ் வந்து இந்த எண்ணங்களினுடைய சோர்ஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் சோர்ஸா இருந்தாலும், இந்த அறிவு என்ன செய்கின்றது, எல்லாத்தையும் வந்து பிரித்து பிரித்து கையாளுகின்றது. பிரித்து பிரித்து கையாளுகின்றது, எல்லாத்தையுமே வந்து பரீட்சார்த்தமான முறையில் தான் வாழ்வில் செயல்படுத்துகின்றது. நம்மளுடைய நடைமுறை தேவைகளுக்காக அப்படி செயல்படுத்துகின்றது. இது மாதிரி இங்க ஒரு டைல்யூஷன் இங்க ஏற்படுது. அதாவது சோர்ஸ் வந்து ஒண்ணுதான், நம்ம இங்க வந்து அதை டைல்யூட் பண்ணிடுறோம். டைல்யூட் பண்ணும்போது நேச்சுரலா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சோர்ஸ்ல உள்ள பியூரிட்டி போயிடுது. சோர்ஸ்ல உள்ள ஒரு இன்டெகிரலா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அங்க பூரணத்துவம் வந்து இங்க ஒன்றாக இருப்பது இங்க சிதறி போய் விடுகின்றது. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம வாழ்வில் செயல்படக்கூடிய சக்திகள், இந்த எண்ணங்களை கொண்டு நாம் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம், சக்திகள் எல்லாம் டிஸ்பரேட் அப்படிங்கிறார். டிஸ்பரேட்னா தனித்தனியாக, ஒன்றாக இல்லை, தனித்தனியாக செயல்படுகின்றது. டிஸ்பரேட், யுனைட்டடா இல்லை. அண்ட் கான்ஃபிளிக்டிங் ஐடியல்ஸ், ஒன்றுடன் ஒன்று தனித்தனியாகவும் முரண்பட்ட லட்சியங்களாகவும் இங்கு செயல்படுகின்றன அப்படிங்கிறார். இதனால்தான் வந்து இந்த உலகத்துல வந்து நம்மால வந்து இந்த அனைத்து லட்சியங்களையும் வந்து ஒரு இசையுடன் செயல்படுத்துவதற்கு நமக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. இந்த உலகத்துல நிறைய லட்சியங்கள் இருக்கின்றன. லட்சியங்கள் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சமுதாய நிலையில இருக்கின்றது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் லட்சியங்கள் இருக்கின்றது. அந்த லட்சியங்கள் குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடுகின்றது. சமுதாயத்துல லட்சியங்கள் இருக்கின்றன. அரசியல் ரீதியாக லட்சியங்கள், நாடுகளுக்கு இடையே நிறைய டிஃப்ரெண்ட் கான்ஃபிளிக்டிங் ஐடியல் சிஸ்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து ஒத்திசைவுடன் செயல்படுகின்றதா அப்படின்னா கிடையாது, ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றது. நம்மளுக்கு ரிலிஜன் எடுத்துக்கொண்டாலே அதிலேயே பல்வேறு பிரிவினைகள் இருக்கின்றன, ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றன. என்ன காரணம் அப்படின்னா, இதனாலதான் இந்த சக்திகள் செயல்படும் பொழுது தனியாகவும் முரண்பட்டும் செயல்படுவதனாலதான் ஒரு ஒத்திசைவை நம்ம இந்த உலகத்துல அவைகளினுடைய செயல்பாட்டில் கொண்டு வர முடிவதில்லை அப்படிங்கிறார். இந்த கான்ஃபிளிக்டிங் ஐடியல்ஸ் மூலமாகத்தான் நாம் எதையெல்லாம் உருவாக்குன்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு such are the primary principles of liberty and order. ஒரு பக்கம் சுதந்திரம் வேணும், தனி மனித சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறோம். மறுபக்கம் ஒழுங்கு வேணும் அப்படிங்கிறோம். ரெண்டு கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு. அதே போல குட் அண்ட் பியூட்டி வேணும் அப்படிங்கிறோம், நன்மை வேணும், அழகு வேணுங்கிறோம். அதே சமயத்துல உண்மையாவும் இருக்கணும் அப்படிங்கிறோம். சில சமயம் அழகு நன்மைங்கிற பேர்ல உண்மைக்கு புறம்பாகவும் சமயத்துல இருக்கு. ஐடியல் ஆஃப் பவர், சக்தி, ஒரு அதிகாரம், அதுதான் முக்கியம்னு சொல்றோம். சில சமயம் அதிகாரம் வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒழுங்கு வேணும், அதை வந்து அதிகாரத்துடன் தான் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறோம். மறுபக்கம் என்ன சொல்றோம், அன்பு வேணும், அன்பை வந்து லட்சியமாக கொண்டு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறோம். இது ரெண்டும் முரண்படுகின்றது. செயல்படும் பொழுது இதெல்லாம் முரண்படுகின்றது. ஒருபுறம் தனிமனித உரிமைகள், சுதந்திரம், அதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும், இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறோம். மறுசமயம் என்ன சொல்றோம், கலெக்டிவிசம், சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படணும். இரண்டு முரண்படுகின்றது. செல்ஃப் டினையல் அண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு தனி மனிதன் சில சமயம் தன்னுடைய நலனை புறக்கணிக்க வேண்டியிருக்கின்றது. அதே சமயம் அவன் நலனை புறக்கணிக்கும் பொழுது அவனுக்கு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், தன்னிறைவு கிடைக்காமல் போய்விடுகின்றது. ஸோ இந்த செல்ஃப் டினையலும் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கான்ஃபிளிக்டா. இந்த லட்சியங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறார் பகவான். லட்சியங்கள்லாம் ஏன் முரண்பட்டு காணப்படுகின்றன அப்படின்னா,
நம்ம வந்து அதனுடைய சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸா இருந்தாலும், எண்ணங்களினுடைய சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸா இருந்தாலும், அதை கீழே இறங்கி நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு செயல்படுத்துறோம். பிரிச்சு பிரிச்சு செயல்படுத்துறதுனால நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங் சக்திகளாக உருவாக்கிடுறோம். தனித்தனியே பிரிந்து செயல்படும் சக்திகளாக உருவாக்குவதனால், நாம் தான் உருவாக்குறோம். அதை உருவாக்குவதனால் ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகிறார். ஸோ ஐடியாஸ் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவலா இருந்தாலும், அதனுடைய சோர்ஸ் ஹையஸ்ட் சோர்ஸா இருந்தாலும், செயல்படும் பொழுது நம்ம அந்த தவறான முறையில நம்ம செயல்படுத்துவதனால இங்க நமக்கு வந்து இந்த முரண்பட்ட லட்சியங்கள் நம்ம எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். In each sphere of human life, in each part of our being and our action, the intellect presents us with the opposition of a number of such master ideas and such conflicting principles. It finds each to be a truth, to which something essential in our being responds. In our higher nature, a law; in our lower nature, an instinct. It seeks to fulfill each in turn, builds a system of action round it, and grows from one to the other, and back again to what it has left. Or it tries to combine them, but is contented with none of the combinations it has made, because none brings about their perfect reconciliation or their satisfied oneness. That indeed belongs to a larger and higher consciousness, not yet attained by mankind, where these opposites are ever harmonized and even unified, because in their origin they are eternally one. But still, every enlarged attempt of the intelligence, thus dealing with our inner and outer life, increases the width and wealth of our nature, opens it to larger possibilities of self-knowledge and self-realization, and brings us nearer to our awakening into that greater consciousness. In each sphere of human life and in each part of our being and action, the intellect presents us with conflicting ideas and principles. In our higher nature, a law, and in our lower nature, an instinct respond to each our intellect finds to be a truth. Our intellect seeks to fulfill each truth in turn, builds a system of action around it, and goes from one to the other. Or it tries to combine them, but none brings about their perfect reconciliation or their satisfied oneness. That indeed belongs to a larger and higher consciousness, not yet attained by mankind, where these opposites are ever harmonized and even unified. But still, every enlarged attempt of the intelligence increases the width and wealth of our nature, opens it to larger possibilities of self-knowledge and self-realization, and brings us nearer to our awakening into that greater. மனிதனுடைய அறிவும் அவசியம். அவனுடைய இதுதான் வந்து இந்த பூர்ண யோகத்துல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பகவானினுடைய அணுகுமுறை எப்படி பாரம்பரிய அணுகுமுறையிலிருந்து மாறுபடுகின்றது அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம். நம்ம பாரம்பரிய யோகத்தில் என்ன சொல்றோம்? ஸ்ட்ரெயிட், எல்லாத்தையும் நம்ம நிராகரித்து விட்டு ஸ்ட்ரெயிட் டு த டிவைன். உங்க அறிவு இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரியலைசேஷன் ஆஃப் த டிவைன். அது எந்த மீன்ஸ்ல வேணாலும் ரியலைஸ் பண்ணிட்டு போகணும். இங்க வந்து
அறிவு, மற்ற விஷயங்கள், அவங்க இதுக்கெல்லாம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதாவது எல்லாமே வந்து என்ன அவங்க வந்து முற்றிலும் இது வந்து புறக்கணிக்கப்பட்டது. அதாவது இதில் எப்போ அப்படின்னா நம்மளுடைய வேதாந்திக் பீரியட்ல உபநிடதங்கள்லையோ வேதங்களிலேயோ கிடையாது. இது வந்து பிற்பாடு தோன்றிய இந்த சில பிலாசாபிக்கல் சிஸ்டம்ல எத்தகைய ஒரு அணுகுமுறை காணப்பட்டது அப்படின்னா, மனிதனுடைய அறிவு, புத்தி, இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஒன்ஸ் யூ ரியலைஸ் த டிவைன், திஸ் பிகம்ஸ் யூஸ்லெஸ். இதுதான் அவங்களுடைய அவங்களுடைய ஒரு வாதம். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணா, நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் த மொமெண்ட் யூ ரியலைஸ் த டிவைன், ஸ்ட்ரைட் அவே ரியலைஸ், யூ கேன் ரியலைஸ் த டிவைன். பட் இந்த இன்டெலெக்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஆனா இந்த பகவானுடைய இதுல பார்த்தோம் அப்படின்னா, இன்டெகிரல் யோகால வந்து நத்திங் இஸ் பீங் ரிஜெக்டட், ஆல் டு பி டிரான்செண்டட். அதுதான் சாவித்திரியில பார்க்கிறோம். நத்திங் ஹியரிங் டு பி ரிஜெக்டட், ஆல் டு பி டிரான்செண்டட். எதுவுமே ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. நம்ம எல்லா பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸும் நம்ம உள்ள அடக்கி தான் நம்ம மேலே போகணும். நம்ம ஹையர் லெவலுக்கு போயிட்டு யூ கேனாட் இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை அப்படின்னு அதை நீங்க அந்த ஏணியை வந்து நீங்க உதறி தள்ள முடியாது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏணி வழியை தான் நம்ம ஹையர் கான்சியஸ் போகிறோம் அப்படின்னு பதில் இங்க பகவான் சொல்றாரு. போயிட்டு அப்புறம் திடீர்னு அந்த ஏணி வேணான்னு நீங்க உதறி தள்ள முடியாது. தட் ஷுட் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் இது உங்களுடைய இதுல வந்து இட் ஷுட் பி ஆல்சோ இன்க்ளூடட். எல்லாமே இன்க்ளூட் ஆகணும் இங்க. அதுதான் பூரண யோகம். அதுதான் வந்து நேச்சர் அப்படிங்கிறார். தட் இஸ் ஹவ் த டிவைன் ஹஸ் பிளான் த வேர்ல்டு. When divine has planned the world in such a way, how you can reject something அப்படிங்கிறார் பகவான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றார் பகவான். கடைசியில அதை சொல்றாரு பாருங்க. இப்ப முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். நம்ம கான்ஃபிளிக்டிங் ஐடியல்ஸ் வந்து உருவாகின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கான்ஃபிளிக்டிங் ஐடியல்ஸ், அதாவது முரண்பட்ட லட்சியங்களை நம்ம எதிர்கொள்கின்றோம் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து நம்மளுடைய வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும், எல்லா அமைப்புகளிலும் நம்ம பார்க்கிறோம். இன் ஈச் ஸ்பியர் ஆஃப் ஹியூமன் லைஃப், இன் ஈச் பார்ட் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறார். அண்ட் அவர் ஆக்ஷன், இன்டெலெக்ட், the intellect presences with the opposition of a number of such master ideas and conflicting principles. நம்மையே எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகளினுடைய ஓட்டங்கள், இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இம்பார்ஷியலா இப்படி ஒரு வேடிக்கை பார்த்தோம்னா எவ்வளவு முரண்பட்ட இயக்கங்கள் இருக்குங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களே நம்ம நல்லா ஊன்று கவனிச்சோம் அப்படின்னா எவ்வளவு முரண்பட்ட இயக்கங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்மளுடைய உள்ளேயும் பார்க்க முடியும், நம்மளுடைய வாழ்வினுடைய அனைத்து அம்சங்களிலையும் இதை பார்க்க முடியும். இந்த முரண்பாடுகளை பார்க்க முடியும். அறிவு என்ன செய்கின்றது? ஒவ்வொரு எல்லாத்தையும் வந்து ஒரு உண்மையின் அப்படின்னு எடுத்துக்குது. இட் ஃபைண்ட்ஸ் ஈச் டு பி எ ட்ரூத் டு விச் சம்திங் எசென்ஷியல் இன் அவர் பீயிங் ரெஸ்பான்ஸ். அறிவு என்ன செய்கின்றது? பல்வேறு விஷயங்களை தனித்தனியே கையாளுகின்றது. அதுதான் விஷயம். ஒருமித்து கையாளுவதில்லை, தனித்தனியே கையாண்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியான உண்மைகள் அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்குது. ஒவ்வொரு உண்மைக்கும் பார்த்தோம்னா அதன் அடிப்படையில நம்ம வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம செயல்படுறோம். ஒன்று நம்மளுடைய ஹையர் நேச்சர் படி, அதன்படி ஒரு விதியை நாம் அமைக்கின்றோம். இன்னொன்று நம்ம லோவர் நேச்சர். இந்த லோவர் நேச்சர் படி எப்படி செயல்படுறோம்? ஒரு இன்ஸ்டிங்டிவா செயல்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட்டை நம்ம வெளியில நம்ம பார்க்குறோம். இந்த இன்சிடென்ட் வந்து அந்த இன்சிடென்ட்டை நம்ம வந்து அறிவு எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணுது அப்படின்னா,
அது உண்மை அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுது. இந்த இன்சிடென்ட் வந்து மேம்போக்கா பார்த்துட்டு ஏதோ ஒரு உண்மையை அது நம்மளுடைய அறிவு நமக்கு புகட்டுகின்றது. அதுபடி நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டிங்டிவா ரியாக்ட் பண்றோம். ஒரு வேலையை செய்யறாரு, அந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த வேலையை அவர் செய்யக்கூடிய வேலையோ அவருடைய செயல்பாடோ நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. உடனே இன்ஸ்டிங்டிவா ரியாக்ட் பண்றோம், அவர் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றோம். இது இன்ஸ்டிங்டிவ். என்ன காரணம் அப்படின்னா அந்த அவருடைய செயல்பாட்டை நம்ம மேம்போக்கா அறிவு என்ன செய்கின்றது பார்த்து அது உண்மை என்று நம்புகின்றது. அதை உண்மை என்கின்ற நண்பர்கள் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறோம். உண்மையிலேயே அது உண்மை, அது வந்து அந்த பார்க்குற விஷயத்துக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை இருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம இன்ஸ்டிங்டிவா நம்ம ராங்கா ரியாக்ட் பண்றோம். நம்மளுடைய ஹையர் நேச்சர் என்ன செய்யுது அப்படின்னா இது மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் அடிப்படையில ஒரு விதியை இது அமைக்கின்றது. பொதுவா ஜெனரலைஸ் பண்ணிடுது எல்லாத்தையும். இது மாதிரிலாம் செயல்பாடுகள் நிகழ்ந்தா இப்படிதான் இந்த விதி தான் செயல்படும் அப்படின்னு ஒரு விதியை அதன் அடிப்படையில் தீர்மானிக்கின்றது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தீர்மானிக்கப்பட்ட விதிகளாக இருக்கட்டும். விதி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏரியா ஒரு நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு இனமோ ஒரு பகுதியை சேர்ந்தவர்களோ இப்படிதான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அதனால இவர்களுக்கெல்லாம் நம்ம தனியா ஒரு விதியை நம்ம அமைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விதியை அமைக்கிறோம். இது வந்து தப்பு இல்லையா? இது ஏன் நம்மளுடைய இந்த பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் தப்பு. நம்மளுடைய ஹையர் நேச்சர் என்ன செய்து ஒரு விதியை அமைக்கின்றது. தனிப்பட்ட முறையில நமக்கு ஒருவர் அது மாதிரி செயல்படும் பொழுது நம்ம வந்து வெறுப்பை காட்டுகின்றோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்படிதான் நம்ம அறிவினுடைய செயல்பாட்டுல ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறார். சம்திங் எசென்ஷியல் இன் அவர் நேச்சர் ரெஸ்பான்ஸ். ஹையர் நேச்சர் அதை ஒரு விதியாக அமைக்கின்றது, அதன் அடிப்படையில் லோவர் நேச்சர் அது இன்ஸ்டிங்டிவாக செயல்படுகின்றது. ஒன்றையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறிவு என்ன செய்கின்றது, ஒவ்வொரு உண்மையும் தான் எதை உண்மை என்று கண்டறிகின்றதோ அதை வந்து நிறைவேற்ற விரும்புகின்றது. அந்த உண்மை அப்படிங்கிறது பகுதியான ஒரு உண்மைதான், டோட்டல் ட்ரூத் கிடையாது. ஏதோ ஒரு பகுதியான உண்மைதான். இப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் இன்னைக்கு செயல்படுகின்றன, பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ஷியல் ட்ரூத், பார்ஷியல் ட்ரூத் படிதான் வந்து விதிகள் சட்டங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படுகின்றன. மனிதன் வந்து அந்த ஒரு இதை பார்க்கறான், அதன் அடிப்படையை அதை உண்மை என்று நம்புகின்றான், விதியை அமைக்கின்றான். பட் எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுல முழு உண்மை கிடையாது. அதுல இட் கெனாட் பி ட்ரூத், ஃபுல் ட்ரூத் கிடையாது. ஆனா அறிவு என்ன செய்கின்றது, அந்த உண்மையை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுது. அதை இட் சீக்ஸ் டு ஃபுல்ஃபில் ஈச் இன் டர்ன். ஒவ்வொரு உண்மையின் அடிப்படையிலையும் ஒரு அமைப்பை, ஒரு செயல்படும் அமைப்பை உருவாக்குகின்றது அரவுண்ட் இட், அண்ட் கோஸ் ஃப்ரம் ஒன் டு அதர். ஒரு அமைப்பு அப்புறம் இன்னொரு அமைப்பு அப்புறம் இன்னொரு அமைப்புன்னு உருவாக்கி கொண்டே போகின்றது. பார்க்குறோம் இல்லையா, ஒரு நாட்டில் வந்து இன்னொரு நாட்டில் தப்பா உறவுகள் சரியில்லைன்னு என்ன செய்யறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா வந்து டேரிஃபை போடுது. இப்படிதான் நம்ம ராங் ரியாக்ஷன். அது என்ன செய்யுது, உண்மை என ஒரு தவறான விஷயத்தை உண்மை என்று அந்த நாடு நம்புகின்றது. அதனால் என்ன செய்கின்றது, எந்தெந்த நாடெல்லாம் இது மாதிரி குறிப்பிட்ட முறையில் செயல்படுகின்றதோ அதன் மீது டேரிஃப் போடுது. அது தவறான செயல்பாடு இல்லையா, இன்ஸ்டிங்டிவான செயல்பாடு. ஏன் அப்படின்னா அதுக்கு உண்மை தெரியாது. அதுக்கு உண்மை தெரியாதனால இப்படிலாம் செயல்படுது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இது மாதிரி தான் நிறைய விஷயங்களை நம்ம செயல்படுறோம். நாடுகள் அளவில், சமுதாயங்கள் அளவில், மனிதர்கள் அளவில் அப்படிதான் செயல்படுறோம். நமக்கு எது உண்மைன்னு தெரியுதோ அதை வந்து நம்ம வந்து அது முழுமையாக அதை நிறைவேற்றணும், அதன்படி செயல்படணும்னு நினைக்கிறோம். அதனை சுற்றி ஒரு அமைப்பை உருவாக்குகின்றோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், இப்படிதான் உருவாக்குகின்றோம். ஒரு சிஸ்டம் அப்புறம் இன்னொரு சிஸ்டம், திருப்பி பழைய சிஸ்டம், இப்படின்னு நம்ம வந்து மாறி மாறி தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். சில சமயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செயல்படுத்துகின்றோம், கம்பைன் பண்ணி செயல்படுத்துகின்றோம். இறுதியில் என்ன அறிகின்றோம் என்றால்
அது மாதிரி ஒருங்கிணைத்த அமைப்புகள் எல்லாம் வந்து அது ஒரு திருப்திகரமான இல்லை, அந்த ஒருமை என்கின்ற அம்சம் அங்கே திருப்திகரமாக செயல்படலை, ஒத்திசைவுடன் செயல்படலை அப்படிங்கிறத நம்ம அறிகின்றோம். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ அமைப்புகள் வந்து ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷனில் வந்து எதனால் வந்து கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா இதுதான் காரணம். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸ் யூனிட்டாக இருக்கலாம். ஏன் வந்து அங்கே வந்து ஒத்திசைவு வரல அப்படின்னா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அங்கே வந்து ஒன்றா சேரும் பொழுது அதுக்குள்ளே ரெக்கன்சிலியேஷன் வரல, ஒத்திசைவு வரல அப்படின்னா அதுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் தான் வரும். அங்கே வந்து நமக்கு வந்து அந்த ஒன்னஸ் இருக்காது, ஒருமை என்கின்ற அம்சம் வந்து இருக்காது. ஒருமை என்கின்ற அம்சம் வந்து நம்மளுடைய அறிவு ஒட்டி செயல்படும் தளத்தில் இருக்காது அப்படிங்கிறார். அறிவை ஒட்டி செயல்படும் தளத்தில் இந்த ஒருமை என்பது பார்க்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து இருந்தாலும் மேம்போக்காக தான் இருக்கும், ரியல் ஒன்னஸ் அங்கே கிடையாது. ரியல் ஒன்னஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஹையர் சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் தான் ஹையர், அது ரியல் ஒன்னஸ் இருக்கும். தட் இன்டீட் பிலாங்ஸ் டு அ லார்ஜர் அண்ட் ஹையர் கான்ஷியஸ்னஸ், நாட் எட் அட்டைன் பை மேன்கைண்ட். இன்னும் நம்ம அந்த நிலையை நாம் அடையவில்லை. அந்த நிலையில் எப்படி இருக்கு? வேர் தீஸ் ஆப்போசிட்ஸ் ஆர் எவர் ஹார்மனைஸ்ட். அங்கே எல்லாமே வந்து ஒத்திசைவுடன் அங்கே கான்ஃப்ளிக்டே பார்க்க முடியாது. அண்ட் ஈவன் யூனிஃபைட் பிகாஸ் in their origin they are eternally one. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஐடியாஸ்க்கெல்லாம் வந்து ஆரிஜின் வந்து எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் சோர்ஸ் சச்சிதானந்தம், அந்த சூப்பர் மைண்ட் அங்கேருந்து தான் வருதுனால அங்கே எல்லாம் ஒன்னஸ்டேருந்து தான் வருது. அதனால அங்கே எல்லாமே ஹையர் கான்சியஸ்னஸ்ல எல்லாமே வந்து ஒத்திசைவுடன் இணைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அப்படிலாம் இருந்தாலும் சரி, இவ்வளவு குறைகளுடன் நம்ம வந்து அறிவை ஒட்டி நம்ம செயல்படும் நிலையில் இருந்தாலும் அறிவினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதுக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த பரிணாமத்தில், அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுதான் நீங்க பகவான் ஹைலைட் பண்றார். பாரம்பரிய டீச்சிங்ல இது வந்து ஹைலைட் பண்ணல. அவங்க வந்து புத்தியை வந்து ரொம்ப புத்தி வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத அவங்க வந்து ஏத்துக்கல. எஸ்பெஷலி நம்மளுடைய ரீசன்ட் பிலாசபிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு ஃபால்ஸ் மாயை அப்படின்னு சொல்றதுனால, அறிவு, மனிதனுடைய அறிவு, மனம் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ஒரு மாயை அப்படின்னு சொல்றதுனால அவங்க இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா பரிணாமத்தில் இங்க எல்லாமே எது நடைபெறுகின்றது என்றால், இங்க எல்லாமே எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ் தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்து சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போறோம். அதனால இது ஒரு ஏணிப்படியாக செயல்படுகின்றது. இதை நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எவ்ரி enlarged attempt of the intelligence thus dealing with our inner and outer life increases the width and wealth of our nature அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய அறிவு வந்து இப்ப எப்படி செயல்படுகின்றது? நாளுக்கு நாள் வந்து ஒரு விரிவுபடுத்தப்பட்ட நிலையில செயல்படுகின்றது. நம்மளுடைய அக வாழ்விலும் சரி புற வாழ்விலும் அதனுடைய செயல்பாடு விரிவடைந்து கொண்டே போகின்றது. அது என்ன செய்கின்றது? நம்மளுடைய இயல்பை வந்து மேலும் விசாலமாக்கின்றது, வளமாக்குகின்றது. மனிதனுடைய இயல்பை, ஹியூமன் நேச்சரை விசாலமாக்குகின்றது, வளமாக்குகின்றது. அண்ட் அவர் அவுட்டர் லைஃப் இன்க்ரீசஸ் த வித் அண்ட் வெல்த் ஆஃப் அவர் நேச்சர், opens it to a larger possibilities of self-knowledge and self-realization. அப்படிங்கிறார். இது என்ன செய்கின்றது? நாமே நம்முடைய ரியல் செல்ஃப் அறிவதற்கு அதனுடைய சாத்தியக்கூறுகளை அது திறவாக நமக்கு வைத்திருக்கின்றது. நாம் யார் என்பதை அறிவதற்கு செல்ஃப் நாலேஜ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் and brings us nearer to our awakening into that greater consciousness. So சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் போறதுக்கு இது உதவி புரிகின்றது அப்படிங்கிறார். அதனால நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அந்த அறிவை வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லல பகவான். அறிவு தேவை. till we go to a higher consciousness, அறிவு ரொம்ப தேவைதான். அது அறிவை வந்து புறக்கணிக்க முடியாது, அது உதவி புரிகின்றது. அதுதான் முக்கியம்.
அந்த நிலையிலே நின்று விட முடியாது. யூ ஷுட் கோ டு ஹையர் கான்சியஸ்னஸ். அதுக்கு அறிவு வந்து உதவி செய்கின்றது அப்படிங்கிறார். Paragraph 4. The individual and social progress of man has been thus a double movement of self-illumination and self-harmonizing with the intelligence and the intelligent will as the intermediaries between his soul and its works. He has had to bring out numberless possibilities of self-understanding, self-mastery, self-formation out of his first crude life of instincts and impulses. He has been constantly impelled to convert that lower animal or half-animal existence with its imperfect self-conscience into the stuff of intelligent being, instincts into ideas, impulses into ordered movements of an intelligent will. Salient points. The individual and social progress of man has been a double movement of self-illumination and self-harmonizing. The intelligence and the intelligent will are the intermediaries between his soul and its works. He is made to bring out his many possibilities of self-understanding, self-mastery, self-formation out of his first crude life of instincts and impulses. He is impelled to convert his lower animal and half-animal existence of imperfect self-conscience into the stuff of intelligent being, to convert instinct into ideas, to convert impulses into ordered movements of an intelligent will. Thank you. எப்படி அந்த அறிவு வந்து செயல்படுது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், எவ்வாறு இயங்குகின்றது என்றால், அதுல வந்து ஒரு இரட்டை செயல்பாடுகளை பார்க்கிறோம். டபுள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். டபுள் மூவ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று அந்த இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாம் நம்முடைய அறிவை வந்து பெருக்கிக் கொள்வது. செல்ஃப் இல்யூமினேஷன், நமக்கு நாமே நாம் நம்மளுடைய இருளான பகுதியிலிருந்து வெளிச்சமான பகுதிகளுக்கு மெல்ல மெல்ல செல்லுவது. அதான் செல்ஃப் இல்யூமினேஷன். டபுள் மூவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் இல்யூமினேஷன் அண்ட் செல்ஃப் ஹார்மனைசிங். செல்ஃப் ஹார்மனைசிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பட்ட அம்சங்களை வந்து ஒத்திசைவுடன் பொருத்துதல். நமக்கு வந்து கம்ப்ளீட்டா நாலேஜ் மேல அதிகமாக என்ன வரும், நமக்குள்ள முரண்பாடுகள் எல்லாம் மெல்ல 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 விலகும். நமக்கு வந்து இந்த நாலேஜ் கம்மியா இருக்கிறப்ப முரண்பாடுகளும் நமக்குள்ள சுய முரண்பாடுகள் எப்பொழுதுமே அதிகமா இருக்கும். நமக்குள்ள வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த உள்ளுக்குள்ள அந்த முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். into our parts of being அப்படிங்கிறத பார்த்தோம். முன்னேற்றம் உண்மையிலே ஒருவருக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்பர் 1, அவருக்கு செல்ஃப் இல்யூமினேஷன் வேணும். செல்ஃப் இல்யூமினேஷன் அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே மனிதன் வந்து அந்த இன்கான்ஷியன்ஸ் தான் நமக்கு பேஸா இருக்கு. அனிமல் பேஸ் தான் அதுல இருக்கு. நம்ம அதுலேருந்து தான் மெல்ல மெல்ல வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஸோ மெல்ல மெல்ல நம்ம இந்த இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு போயிட்டே இருக்கிறோம். இந்த இக்னோரன்ஸ் நாலேஜ் அப்படிங்கிற கலவையில தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றான். அதுல மெல்ல மெல்ல நமக்கு அந்த இருள் விலகி ஒளி நமக்குள்ள மெல்ல 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 ஏற்படுகின்றது. அதுதான் செல்ஃப் இல்யூமினேஷன். அவ்வாறு ஏற்படும் பொழுது நமக்குள்ள ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பட்ட பகுதிகள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று ஒத்திசைவுடன் செயல்பட ஆரம்பிக்கின்றன. அதான் செல்ஃப் ஹார்மனைசிங். 2 செயல்பாடும் நமக்குள்ள நடக்குது. அதான் இரட்டை மூவ்மெண்ட். இது மூலமா தான் நம்ம வந்து முன்னேற முடியும். அது வந்து சமுதாயமாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், இந்த 2 இயக்கங்களின் மூலமாகத்தான் முன்னேற முடியும். இதுல
அறிவும் சரி, அறிவு சார்ந்த சங்கல்பமும் சரி. அறிவும் சரி, அறிவு சார்ந்த சங்கல்பம், இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் வில் எப்படி செயல்படுகின்றன என்றால், நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் இடையில் ஒரு இடைப்பட்ட அமைப்புகளாக செயல்படுகின்றன. With the intelligence and intelligent will as the intermediaries between his soul and its works. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் தான் வந்து நமக்குள்ள எல்லாத்தையும் இயங்குகின்றது. ஆனா அது வெளியில செயல்படும் பொழுது எல்லாமே வந்து கோர்ஸ் அதனுடைய முழு ஆதிக்கத்துல செயல்படுறது இல்லை. இருந்தாலும் எதன் மூலமாக செயல்படுகின்றது என்றால், நம்முடைய அறிவும் அறிவு சார்ந்த சங்கல்பத்தின் மூலமாகத்தான் ஆன்மனுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் இடையில் இவை இரண்டும் தான் சாதனங்களாக செயல்படுகின்றன. With the intelligence and intelligent will as a intermediaries between his soul and his works அப்படிங்கிறார். இதுல வந்து நிறைய நடக்குது. இந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் எடுத்துக்கொண்டோம்னா நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ளேயே இந்த புரிதல் என்பது மனிதனுக்கு வந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து என்னைக்காவது ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா, ஒரு ரியலா ஒருத்தருக்கு ப்ராக்ரஸ் வேணும் அப்படின்னா, ரியல் ப்ராக்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல். அதுதான் ரியல் ப்ராக்ரஸ். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் அந்த நம்மை நாமே புரிந்து கொள்வதன் மூலம் நாம் கொண்டு வருகின்றோம். Bring out numberless possibilities of self-understanding. நம்மை நாமே புரிந்து கொள்வதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற இயக்கங்களை நம்மளிருந்து விலக்க முடிகின்றது. எது தேவையோ அதை மாத்திரம் வச்சுக்கிறோம். தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத இயக்கங்கள், தேவையில்லாத உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்மால் விலக்க முடிகின்றது. ஸோ வி கெயின் செல்ஃப் மாஸ்டரி. அப்புறம் செல்ஃப் ஃபார்மேஷன், நம்முடைய ட்ரூ செல்ஃப் ஃபார்ம் ஆகுது. ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், நம்மளுடைய ஆன்மனை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஃப், அதுதான் ட்ரூ செல்ஃப் ஃபார்மேஷன். இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு ஃபால்ஸ் செல்ஃப்ல தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறோம், சர்ஃபேஸ்ல இருக்கிறோம். ட்ரூ செல்ஃப் ஃபார்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா, இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் மாஸ்டரி, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த மனிதன் தன்னை யார் என்பது கண்டறிவதில் தான் வந்து அவனுடைய முயற்சி வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது, செல்ஃப் ஃபார்மேஷன். ஏன்னா அவனுடைய வாழ்வினுடைய ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பண்படாத நிலையிலிருந்து தான் அவன் வாழ்வு துவங்குகின்றது. லைஃப் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ், விலங்குகளில் இருந்து அவன் மனிதன் தோன்றதுனால அவனுடைய இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விலங்கு இயல்புகளை ஒட்டு தான் இருக்கின்றது. அதிலிருந்து தான் அவன் இத்தகைய விஷயங்களை நாம் கொண்டு வரணும். ஸோ இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முன்னேற்றம் நடைபெறுகின்றது. அதனால்தான் அவன் வந்து அவன் கிட்ட இருக்கக்கூடிய கீழ் இயல்புகள், லோவர் அனிமல் அண்ட் ஹாஃப் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும், இம்பர்ஃபெக்ட் செல்ஃப் கான்சியன்ஸா இருக்கும். அது அந்த நம்மளுடைய கீழ் இயல்புகள் விலங்கு இயல்புகளை ஒத்த உணர்வு நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பூரணமில்லாத சுய உணர்வு நிலை, இம்பர்ஃபெக்ட் செல்ஃப் கான்சியன்ஸ். மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் தான் வந்து நேச்சர் இஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். இயற்கை எப்பொழுது தன்னை முழுமையாக புரிந்து கொள்கின்றது அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிற நிலையில் அப்புறம் வந்தப்பதான் தான் யார் என்பதே இயற்கை என்பது புரிந்து கொள்கின்றது. அது வரைக்கும் எல்லாமே வந்து தெரியாது, விலங்குகளுக்கு தான் யார் என்பது தெரியாது. ஸோ இந்த நிலையில இருந்து மனிதன் முன்னேறணும். He has been constantly impelled to convert that lower animal or half animal existence with its imperfect self-conscience into the stuff of intelligent being. அறிவு சார்ந்த பிரஜையாக அவன் மாறணும். அதே போல வெறும் விலங்குகளை போல அவன் உள்ளுணர்வை கொண்டு செயல்பட முடியாது. உள்ளுணர்வை உந்துதல் அதை கொண்டு அவன் செயல்பட முடியாது. அது எண்ணங்களாக அவன் வந்து மாற்றம் செய்யணும். எண்ணங்கள், இன்ஸ்டிங்ஸ் வந்து ஐடியாஸா மாற்றணும். வெறும் இன்ஸ்டிங்டா இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு தெளிவில்லாத நிலையில இருக்கும். அதுல உண்மை இருந்தாலும் தெளிவில்லாத நிலையில இருக்கும்.
அதே போல impulses into ordered movements of an intelligent will. விலங்குகள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா இம்பல்சிவா செயல்படுது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்காது. மனிதன் அப்படி செயல்பட முடியாது. இம்பல்சிவா செயல்பட்டா அவன் விலங்குக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இருக்காது. பிளான் பண்ணி நிதானமா தான் நம்ம செயல்படுறோம். ஒரு மனிதன் எப்படி செயல்படுறோம், நிதானமா தான் செயல்படணும். ஸோ இம்பல்சஸ் இன்டு ஆர்டர்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அன் இன்டெலிஜென்ட் வில், இதுதான் மனிதனுக்கு ரியல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறார். த இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ் ஆஃப் மேன் இப்படிதான் நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But as he has to proceed out of ignorance into knowledge by a slow labor of self-recognition and mastery of his surroundings and his material and his intelligence is capable of seizing comprehensively the whole of sir, himself. And as his intelligence is incapable of seizing. I felt something missing. Okay, thank you, sir, for correction. I'll restart it. But as he has to proceed out of ignorance into knowledge by a slow labor of self-recognition and mastery of his surroundings and his material, and as his intelligence is incapable of seizing comprehensively the whole of himself in knowledge, unable to work out comprehensively the mass of his possibilities in action, he has had to proceed piecemeal by partial experiments, by creation of different types, by a constant swinging backward and forward between the various possibilities before him and the different elements he has to harmonize. Salient points. He has to proceed out of ignorance into knowledge by a slow labor of self-recognition and mastery of his surroundings. His intelligence is incapable of receiving the knowledge in its totality. Therefore, he is unable to work out comprehensively the mass of his possibilities in action. He has to proceed piecemeal by partial experiments by creation of different types. He has to proceed by a constant swinging backward and forward between the various possibilities before him and the different elements he has to harmonize. Thank you. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்னலாம் மனிதன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் மாஸ்டரி, செல்ஃப் ஃபார்மேஷன், லோவர் அனிமல், ஹாஃப் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் அதுக்கு மாறுறது, இன்ஸ்டிங்க்ட்லேருந்து ஐடியாஸ்க்கு போகிறது, இம்பல்ஸ்லேருந்து ஆர்டர்ட் மூமெண்ட்ஸ்க்கு போகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டு தான் இருக்கிறான். அவனவனுக்கு முடிந்த நிலையிலே செய்து கொண்டு இருக்கின்றான். அப்படிதான் பரிணாமத்தில் அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஏன்னா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு அம்சம் காணப்படுகின்றது என்றால், இல்ல தட்டு தடுமாறு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். தட்டு தடுமாறு தான் நம்ம மனிதன் இவ்வாறு செய்யணும். ஏன்னா நம்ம இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு போறோம். அது நிதானமாகத்தான் மெதுவாகத்தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. கடின முயற்சிக்கு பின்புதான் நம்மை நாமே நாம் அறிந்து கொள்கின்றோம். பொதுவாக நம்மை நாம் என்பதை யார் அறிந்து கொள்வதற்கே கடினமாக இருக்கின்றது. ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப், செல்ஃப் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறதே அது அது தெரிவதற்கே ஒரு மனிதனுக்கு நெடுநாள் ஆகும். ரியல் செல்ஃப் என்ன, நாம் எங்க இருக்கிறோம், நம்ம எந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் செயல்படுறோம், ரியல் செல்ஃப்ல செயல்படுறோமா இல்ல வெறும் சர்ஃபேஸ் செல்ஃப்ல செயல்படுறோமா, இந்த புரிதல் வருவதற்கே மனிதனுக்கு நெடுநாள் ஆகின்றது. ஆன்மீக முயற்சி, சாதனை, இதன் மூலமாகத்தான் அவன் ரியல் செல்ஃபை அறிந்து கொள்கின்றான். அதுதான் ஸ்லோ லேபர் ஆஃப் செல்ஃப் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறார். அவனுடைய சூழலின் மீது அவனுக்கு ஒரு
ஆளுமை வருவதற்கும் நாளாகின்றது. மாஸ்டரி ஆஃப் ஹிஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஹிஸ் மெட்டீரியல். அவனுடைய சூழ்நிலைகள், அவனை சார்ந்திருக்கும் விஷயங்களின் மீது ஆளுமை வருவதற்கும் மனிதனுக்கு வந்து நீண்ட முயற்சிக்கு பின்புதான் அது அடைய வேண்டி இருக்கின்றது. அதே போல அவனுடைய அறிவு எப்படி இருக்கின்றது? உன்னுடைய முழு ஜீவனையும் அந்த ஞானத்திற்கு உட்படுத்த முடிவது இல்லை. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு? சில சமயம் மனதளவுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய வைட்டல் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, பாடி புரிஞ்சுக்க மாட்டேங்குது. மனதளவுல சில விஷயம் புரிஞ்சுக்கிறோம், மனதளவுல புரியுது. ஆனா பாடிக்கு வந்து சில சமயம் புரியறது இல்லை. மனதளவுல விஷயம் அப்ப சில சமயம் வைட்டலுக்கு புரியறது இல்லை. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? His intelligence is incapable of seizing comprehensively the whole of himself in knowledge. ஞானத்தை தன்னுடைய ஜீவனினுடைய முழு ஒட்டுமொத்த ஜீவனும் அந்த ஞானத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு அவனுடைய அறிவு வந்து அதற்கு தயாராக இல்லை. அறிவு வந்து அந்த அளவிற்கு அறிவினுடைய அறிவு அந்த அளவுக்கு திறன் பொருந்தியதாக இல்லை. இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்கேபபிள் ஆஃப் சீசிங் காம்ப்ரிஹென்சிவ்லி த ஹோல் ஆஃப் ஹிம்செல்ஃப் இன் நாலேஜ். அவனுடைய ஜீவன் என்ன, ஒட்டுமொத்த ஜீவனினுடைய ரியல் தன்மை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கே ஒரு மனிதனால அறிவு வந்து முடியல. நாம் யார் என்பது நம்முடைய ஜீவனுடைய முழு தன்மையையும் நம்மாலே அறிந்து கொள்ள முடியல. அதே போல நம்மளுடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்தத்தையும் நம்மளால வந்து முழு ஞானத்திற்கு கொண்டு வர முடிவதில்லை. As his intelligence is incapable of seizing comprehensively the whole of himself in knowledge. நம்மை நாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்த பகுதிகளையும் நம்ம வந்து ஃபுல் நாலேஜில் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய ஜீவனுடைய ஒரு சிறு பகுதியை தான் நம்ம அறிந்து வைத்திருக்கின்றோம். அதுக்கு அறிவுன்னா நமக்கு உதவி புரிவது இல்லை. இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்கேபபிள் ஆஃப் டூயிங் இட். அதனால்தான் வந்து unable to work out comprehensively the mass of his possibilities in action. மனிதன் வந்து அவனுடைய முழு சாத்தியக்கூறுகளையும் நம்மால இப்ப வெளிப்படுத்த முடியறதே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற சாத்தியக்கூறுகள்ல வெறும் ஸ்மால் பர்சன்டேஜ் தான் நம்ம வெளிப்படுத்துறோம். மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் லெவல்ல இருக்கின்றது. அதுக்கும் ஆழமான நிலையில தான் நம்முடைய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கின்றது. அதை நம்மளால வெளியில கொண்டு வர முடியல. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம எல்லாமே துண்டு துண்டா தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. He has had to proceed piecemeal. பகுதியான பரீட்சார்த்தமான முயற்சிகள், by partial experiments. பல்வேறு அமைப்புகளை உருவாக்குகின்றோம், by creation of different types. அப்புறம் இதெல்லாம் சரி, இந்த அமைப்புகள்லாம் சரி அப்படின்னு உருவாக்குறோம். திருப்பி வேறொரு அமைப்புகள் சரி அப்படின்னு திருப்பி வேறொரு அமைப்புக்கு போறோம். swinging backward and forward between the various possibilities before him. இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு காரியத்தை செய்யறோம், இல்ல இதை செஞ்சது தப்பு, வேற ஒரு காரியத்தை தான் செய்யணும் அப்படின்னு பழைய காரியத்துக்கு திருப்பி போறோம். இது ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்க்கையில செய்யறோம். swinging backward and forward between the various possibilities before him and the different elements he has to harmonize. இதுல வந்து நம்மளுடைய வெவ்வேறு கூறுகள் வந்து நம்ம ஒத்திசைவோட செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் வந்து தனித்தனியே செயல்படுகின்றன, முரண்பட்டு செயல்படுகின்றன. இந்த முரண்பட்டு செயல்படும் நிலையில நம்ம எல்லாத்தையும் ஒத்திசைவோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. இத்தகைய நிலையில்தான் மனிதன் வந்து தன்னுடைய முன்னேற்றத்தில் செயல்பட வேண்டியிருக்கின்றது. எல்லாமே வந்து ஒரு நிச்சயமற்ற நிலை, பகுதியாக
செயல்படக்கூடிய நிலை. இந்த நிலையில் தான் மனிதனுடைய அறிவு வந்து இப்போ செயல்படுகின்றது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இக்னோரன்ஸ் இன்டு நாலேஜ் அப்படிங்கிறதுல போறதுனால இந்த முயற்சி வந்து மெல்ல மெல்ல நடைபெறுகின்றது, அவ்வளவுதான். அதனால்தான் இந்த இந்த அம்சங்கள்லாம் எதிரான அம்சங்கள்லாம் காணப்படுகின்றன. பட் இதையெல்லாம் மீறி நம்ம பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையெல்லாம் மீறி நம்ம வந்து அறிவு வந்து நம்மை ஒரு உயர் உணர்வு நிலைக்கிட்டு செல்வதற்கு துணை புரிகின்றது என்பதுதான் உண்மை. அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் இங்க. இதெல்லாம் மனிதன் வந்து நோ டவுட் இதெல்லாம் இவ்வளவு குறைகளுடனும் இவ்வளவு சிரமத்துடனும் மனிதன் வந்து முன்னேறுகின்றான். இருந்தாலும் மனிதனுடைய அறிவு வந்து மனிதனை ஒரு உயர் உணர்வு நிலைக்கு அழைத்து செல்வதற்கு துணை புரிகின்றது. அது உண்மை.